எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு நேராக கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக நன்றி உறுதியத்தோடு இந்த கால வேளையில் புதிய கிருபையோடு புதிய பலத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தாவே, துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமுள்ளவரே, அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம், நீர் வரவேற்கிறோம். இந்த கால வேளையிலே நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, வருகிற தேவ பிள்ளைகளை எல்லா தடைகளையும் தாமதம் நீக்கி ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. பாடல், துதி, ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரின் மகிமையாக எழுந்துள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருகிற தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நாம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக தேவன் நம்மை கிருபையாய் நடத்திருக்கிறார். இந்த 6வது மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து பொறுப்பெடுத்து நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் நான் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பலனே என் கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பலனே என் கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரின் உயிரே,
நன்றி ஐயா, பெரியவர் என் உயிரே. நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் எல்லாரும் பாடுங்க. ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். சேர்ந்து எல்லாரும் உம் நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் நிமிழ்ந்திருப்பே. விண்ணப்பம் கேட்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கண்ணீரை துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நாம் பாடுகிற பாடல்களை கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டு வந்த மாதத்தின் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர நல்லவராக இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையோடு கர்த்தர் இறங்கி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கிற வேலைகளை எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து நடத்துவார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் மகிமையானதை செய்வார்.
இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க, நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எழும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, எழும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையில் அவர் கிருபை பாடுங்க, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலைத்திடுதே, அவர் கிருபை கண்மணி போர் கடைசி வரை அறுத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம், கண்மணி போர் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம், குறித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பிரித்துரைத்தார் பிழைத்திடுவோம், தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தார், ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம், ரட்சிப்பினார் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே, அவ கிருபை பாடுங்க எல்லாரும், இதுவரையும் நிலை நிறுத்திடுதே, அவ கிருபை கண்மணி போர் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம், கண்மணி போர்
காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறித்திடும் வேலை உயர்த்திடுவா. கிறிஸ்துவின் கரத்தில் பாடுங்க. காலையில நல்ல வாயில திறந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துங்க எல்லாரும். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட. வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். நம்மை மகிமைக்கென்று பரிந்துரைத்திடுவார், நாம் பிழைத்திடவே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் ரட்சக திருவடி. ரட்சிப்பினால் நம்மை அலங்கரிக்கிற ஆண்டவர். ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. இருக்கலாமா? துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சியோனே, எழும்பு சியோனே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சியோனே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே, எல்லா காரிருள்கள் கடந்து போகும். ஆமென். விசுவாசத்தோடு காரிருளே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடி நல்ல வாயில திறந்து தேவ சமூகத்துல காலை தோறும் கிருபைகள் புதிதா இருக்கிறபடினால எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். துதிக்காத தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவ சமூகத்துல வாயில திறந்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து தாழ்வில் நம்ம நினைத்தவரை வாழ்வில் துதித்திட இந்த கால வேளையில தேவ சமூகத்துல வாயில திறந்து உதடுகளின் கனியாகி இந்த ஸ்தோத்திர வழிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்கள் இந்த மாதங்களிலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீ காட்டுகிற அந்த வழியில நாங்கள் நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்துவீராக என்று சொல்லி இந்த மாதத்தை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வேலை, எங்களுடைய தொழில், எங்களுடைய வியாபாரம், எங்களுக்கு எல்லா காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசி, வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீ தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்தி உம்முடைய வசனத்துக்கு நேராக நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாக உம்முடைய
பாதத்துக்கு நேராக வந்திருக்கிறோம் என்று சொல்றவங்க கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பீங்களா? எல்லாரும் வாயில திறந்து சகோதர சகோதரிகள் எல்லாம் இணைந்து தேவ சமூகத்துல நீங்க எந்த அளவுக்கு தேவனை உயர்த்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதம் கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன்? கர்த்தர் என் கூட பேசாத வரைக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கணும், கர்த்தர் என்னோடு கூட பேசணும், அதற்கு தேவ சமூகத்தை நான் காத்திருக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? சும்மா எடுத்த உடனே எல்லாம் செஞ்சிட முடியாது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த காரியத்தை குறித்து நான் என்ன செய்யலாம் என்ற ஜெபத்தோடு தேவ சமூகத்துக்குள்ள நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் கர்த்தர் சொல்வார். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும். சகோதரர்களே கொஞ்சம் வாயில திறந்து பாடுங்களேன். எல்லாரும் எல்லாரும் இணைந்து பாடுங்க, தீர்மானம் பண்ணி பாடுங்க. ஹல்லேலூயா. நீ சொன்னால், நீ காட்டும் வழியில் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள், எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும்.
முழங்கால் படிட்டு பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும், நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. காலையில நல்லா ஆராதிங்க ஆண்டவரே, சோர்ந்து போகாம உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே. தீர்மானம் பண்ணுங்க, நீ சொன்னால் அது வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. தேவ சமூகத்தில் அவனுடைய கரத்தில் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். அதிகாலையில் உமது கிருபை எங்களுக்கு கேட்க பண்ண ஆண்டவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க. உம்மிடத்தில் நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 143 சங்கீதம் 8 வசனத்தில் பார்க்கிறோமே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்துள்ள ஆண்டவரே, என் ஆத்துமா உம்முடைய சமூகத்தில் உயர்த்தப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், ராம் முழுதும், சீமோன் சொல்றாரு, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொன்னார். திரளான மீன்களை அவங்க சீஷர்கள் பிடித்தார்கள். ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கன்னு சொன்னார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில கரையில் நின்று கொண்டு மீன்கள் அகப்படவில்லை என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்காம மறைந்திருக்கும் கொழுமையானதையும் ஆசீர்வாதங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள இயலாது, முடியவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், தேவ சமூகத்தில் காத்திருப்பதும் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மறைவான ரகசியங்களையும் பொக்கிஷங்களையும் தேவன் காட்டும் வழிகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். இன்றைக்கு கரையிலே நின்று கொண்டிருக்காம விசுவாசி தேவ பிள்ளைகள், கரையிலே நின்று கொண்டாம நீங்கள் ஆழத்துக்குள்ளே போய் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. திரளான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து நடத்துவார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த மாதம் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்கிறோம். எங்களை சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாதபடி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு வேண்டிய ஞான வரங்களை கர்த்தர் தந்து நடத்துங்க. உடைய வார்த்தை எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டுட்டோம். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்கு செய்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பூமிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஆழத்துக்குள் சென்று எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு சென்று எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உன்னத அனுபவங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. இதனால் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நீ நடத்துங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அப்படி சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கல்வி ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ், பிள்ளைங்க எல்லாருக்காக இந்த நாட்கள் அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதத்திலுமாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். சகரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே,
இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்படக் கடவது. Book of Zechariah, chapter 8, verse 13. And it shall come to pass that as we were a curse among the heathen, O house of Judah and house of Israel, so will I save you, and ye shall be a blessing. Fear not, but yet your hands be strong. Hallelujah. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த தேசத்தில் ரட்சித்து அழைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக விளங்கி கொண்டோம் என்றால் என் மூலமாக உங்கள் மூலமாக இந்த தேசம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால தான் கூடும். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும்போது விசுவாசத்தின் சந்ததியே குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அந்த வாக்குத்தத்தின்படியே ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி முற்புதாக்களோடு கூட இருந்து தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆகவே அந்த ஜனங்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. நாம் எல்லாருமே புறஜாதிகள் தான். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த எல்லாருமே அவருக்கு சொந்தமான ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தாராக இருந்தாங்க. இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவன் தேவனுடைய சித்தத்தை பூரணமாக செய்யாதபடியினாலே சவுலை தேவன் தள்ளி தாவீதை தமக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டு அவனை குறித்து சாட்சியும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதைத் தொடர்ந்து 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யூதா மனுஷர் எல்லாரும் தாவீதை யூதா ஜனத்தின் மேல் அபிஷேகம் பண்ணாங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் மூப்பர்கள் இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே அபிஷேகம் பண்ணினாங்க என்று சொல்லி 3 வகையிலே 3 விதத்தில் 3 முறையாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதை இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான ராஜாக்களை, திருஷதாக்களை, ஆசாரியர்களை, மேய்ப்பர்களை, போதகர்களை அந்தந்த நாட்களை தந்து நடத்தி கொண்டு வந்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் போது எத்தனை வயது? 30 வயது. தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் போது 30 வயது. 7.5 ஆண்டுகள் யூதாவின் மேலே அரசாண்டுகள் செய்தான். 33 ஆண்டுகள் இஸ்ரவேல் சமஸ்த ஜனத்துக்கும் ராஜாவாக இருந்தான் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒரு சரித்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் சரித்திரத்தின் பகுதியை சில அறிந்த பிற்பாடு தான் நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் இதை நாம் எவ்விதமாக சுதந்திரித்து கொள்ளும் என்று புரிந்து கொள்ள முடியும். தாவீதுக்கு பிறகு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜாவானான். ஆனால் சாலமோன் தேவனுக்கு பிரியமான பல காரியத்தை செய்யாதது நிமித்தமாக அநேக ஸ்திரீகளை சேர்த்து கொண்டு அவன் இருதயத்தை வழிவு போக பண்ணினபடினால தேவராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ரெகோபயாம், ஜெரோபயாம் என்கிற 2 பேருக்கும் 10-12 என்கிற அந்த 2 பகுதியாக ராஜ்யம் பிரிக்கப்பட்டதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இது 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகவும் 2 நாளாகமும் இவளெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறோம் என்றால் ஆரம்பத்தில் எகிப்திலே அடிமையாக இருந்த தேவ ஜனங்களை கர்த்தர் மோசே, ஆரோன், மிரியாம் மூலமாக விடுதலை கொண்டு வந்து அவர்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்து அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் வழியிலே அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாக இருந்ததில்லை என்பதை நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
நாளடைவில் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் எல்லாருமே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தூரமாக போய் விக்கிரகங்களை சேவித்து நிமித்தமாக திரும்பவும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் ராஜாக்களின் இறுதி புஸ்தகத்திலே பார்க்கும்போது நேபுகாத் நேச்சர் மூலமாக பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறார்கள். 70 ஆண்டுகள் அவர் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், இப்போ நாம் வாசித்த சகரியா, இது எல்லாருமே தேவ ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து அவர்கள் கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருந்தாங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் அவருடைய ஆவியினாலே ஆகும் என்கிற இந்த காரியம். ஆகவே தான் இந்த நாளிலே நான் வாசித்த இந்த வேத வசனத்தின் பகுதியிலே சகரியா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து தொடருவோம். 1 முதல் 5. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்பமாக தேவ ஜனங்களை கூட்டி சேர்த்து கட்டி எழுப்பி அந்த சீயோனுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாத நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் விவிதமாக அற்புதமாக நடத்துகிறவர். அவர் கோபம் கொண்டாலும் இரக்கத்தை நினைக்கிற ஆண்டவர். அப்படி கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய இரக்கமோ முடிவே இல்லை, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஜனத்தை தான் கர்த்தர் தம்மை துதிக்கும்படியாக ஏற்படுத்தினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரித்து வைத்திருந்தார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே தான் இங்கே நான் வாசித்தோம். சம்பவிக்கிறது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே என்று தீர்க்கதரிசி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதா வம்சத்தார், இஸ்ரவேல் வம்சத்தார், இந்த 2 கூட்டமே மிக முக்கியம். ஆகவே தான் 114வது சங்கீதம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே விசேஷித்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அல்லேலூயா. பாருங்க, என்ன இருந்தாலும் தம்முடைய ஜனங்களுக்காக சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டுகிற அந்த ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கிற அந்த பலனை பாருங்கள், வல்லமையை பாருங்கள். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, கடல் கண்டு விலகி ஓடிற்று, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அல்லேலூயா. ஆமாம், அவருடைய பிரயாணத்தின் ஆரம்பத்தில் செங்கடல் எதிராக இருந்தபோது அவர்கள் அங்கே யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணார். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி மோசேயின் மூலமாக செங்கடல் 2ஆக பிரிக்கப்பட்டு அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார். கடல் கண்டு விலகி ஓடிட்டு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட எதிராக இருந்தாலும், போராட்டம் கஷ்டமாக இருந்தாலும், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்று எதிர்த்து நிற்கவே முடியாது என்பதை நான் விசுவாசிக்கணும். ஆமேன். அப்போது பிரயாணத்தின் ஆரம்பத்தில் கடல் செங்கடல் அவளுக்கு எதிராக இருந்தது. ஆனால் கடல் கண்டு விலகி ஓடிட்டு. பிறகு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஆரம்பம் கடலில் தொடங்கினாங்க, பிற்பாடு வனாந்திர வழியாக அவள் பிரயாணம் செய்து இறுதியாக அவர்கள் கடக்க வேண்டிய பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை குறித்து நாம் யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரியமானவர்களே, அந்த நாட்கள் அந்த யோர்தான் பிரவாகித்து கொந்தளித்து ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த
லேவியர்களோடு கூட ஆசாரியர்களோடு கூட சேர்ந்து நின்று, விசேஷமாக உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானின் கரையில் நின்று அவங்க கால் அந்த தண்ணியில் பட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீர் எது வரைக்கும் குவிந்து நின்றது தெரியுமா? ஆதாம் ஊர் வரைக்கும் குவிந்து நின்றதான். கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் ஓடி போனது, குவிந்து நின்றது ஆதாம் ஊர் வரைக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படி தான் சொல்லியிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய பிரயாணத்தின் இறுதியிலே கூட அவங்களுக்கு யோர்தானை போல துன்பமே திட்டாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால். நல்லா பாட்டு பாடும். இதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அதாவது சியோன் அவருக்கு ஒரு மகிமையான வாசஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அந்த இடத்துல சியோன், எருசலேம் என்பது தானே மணவாட்டியின் அனுபவமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் தம்முடைய ஜனங்களை இவ்விதமாக நடத்தினதை நாம் பார்க்கிறோம். யூதா, இஸ்ரவேல். யூதா என்றால் பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேல் என்றால் அவருக்கு ராஜ்யம். அது மட்டுமல்ல, யூதா என்றால் துதி. இன்றைக்கி அநேகர் பாடலாம், நல்லா பாடலாம். ஆனால் துதி என்று சொல்வது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு இதயத்தோடு கூட பொங்கி வடிகிற ஒரு அனுபவம். ஆமேன். அதனால் சில பாடலாம் பாடும்போது சில சமயத்தில் கண்ணீர் வந்து விடுகிறது. ஏனென்றால் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். அல்லேலூயா. துதிக்கிற ஒரு ஜனம். ஆமேன். சும்மா பாட்டு பாடுகிற கூட்டமல்ல. நாம் ஆண்டவரை துதித்து போற்றி பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தேவ ஜனமாக தேவன் நம்ம வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்கிற ஒரு ஜெபஜீவியம். அல்லேலூயா. ஆகவே துதிக்கிற ஜனத்துக்கு விரோதமாக, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கடலோ அல்லது யோர்தானோ ஒன்றும் செய்யவே முடியாது. என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம துதித்து கொண்டே இருப்போம் என்றால் கட்டுகள் மாறும், பிரச்சனைகள் தீரும், சோதனைகள் மாறும், துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனை பேர் இந்த அனுபவத்திற்குள்ளே தெரியாது. சில வேளை இரவு நேரங்களில் எழுந்து சில குறிப்பான சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் போது அப்படியே விடுதலையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் தேவன் நம்ம அபிஷேகித்திருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த நாவில் பாட்டு இல்லை இருக்கு, நிறைய இருக்குது, பாட்டு இருக்குது. ஆக கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்ள ஜெபிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள யூதாவே, யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே என்று இங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே அந்த வாக்கு தத்தங்களை நமக்குள்ளே நிறைவேற்றுவதற்காகத்தான் கலாத்தியர் 3:14, கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக, புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா 7-fold blessing, 7 விதமான ஆசீர்வாதம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாமே படிப்படியாக நமக்குள்ளே நிறைவேறக்கூடிய அந்த வெளியேற பெற்ற ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாமே நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக இருக்கிறார். விசுவாசத்தினால்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு சொன்னார், தாகமாக இருக்கிற இடத்துல வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். ஆமேன். ஆகவே ஆண்டவரை 100% விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் வாக்குத்தத்தங்களை கேட்கும்போது கர்த்தர் அதை நமக்குள்ளே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் துதிக்கணும், ஜெபிக்கணும். இது ரெண்டுமே நமக்கு 2 செட்டைகளை போல. அப்பொழுதுதான் ஒரு நாள் நம்ம பறந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யூதாவே, இஸ்ரவேலே
யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, என்ன சொல்கிறாரு? முன்னே பிரஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமாக இருந்தீங்க. பல இடங்களில் பல நேரங்களில் அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டாங்க. அதாவது 70 வருஷம் மட்டுமல்ல, 400 வருஷம் மட்டுமல்ல. நியாயாதிபதியின் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது 7 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் என்று சில நேரங்களில் சிக்ஷைக்குள்ளே கொண்டு போய், சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போய் அவர்களை சீர்திருத்துகிறது எல்லாம் ஜட்ஜஸ் பீரியடில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தின்படி பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பு என்று சொல்வது ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல. அநேகர் ரட்சிப்பு தானே என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்ன செய்யக்கூடாதான், கவலையற்று இருக்கக்கூடாது. மிக விசேஷித்த ஒரு அனுபவம். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். 7 படிகளில் முதலாவது ரட்சிப்பு தான் மிக பிரதானமான படி. முதல் படி சரியாக இருந்தால் தான் மற்ற படிகளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்வேன், ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகத்தில் தேவ ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 33:29 நாம் வாசிக்கிறோம். 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. அவர்தான். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவாங்க. அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், மேடுகளை நீ மிதிப்பாய். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அதனால தானே பிழையாம் தேவ ஜனங்கள் என்ன செய்ய முடியல, சபிக்கவே முடியல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று என்னாகும் 24:1 நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு மிக வெளியேற பெற்றது. ஆனால் வேதம் சொல்கிறது இலவசமாக கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய ஈவு என்றாலும் அந்த ரட்சிப்பின் காரியத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பில் படிப்படியாக வளர்ந்து கடைசி ரட்சிப்பு வரைக்கும் நமக்குள்ளே உறுதியாய் காணப்படணும். இறுதி வரை, அதாவது கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பில் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை கொண்டு தேவ பல. கடைசியாக சகோதரில் எப்படிங்க கடைசி காலத்தில் வாசிங்க, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பை த பவர் ஆஃப் காட். தேவ வல்லமையினால் தான், விசுவாசத்தினால் தான் அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே கடைசி ரட்சிப்பு வரைக்கும் கடந்து செல்ல முடியும் என்பது தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வெளியேற பெற்ற ரட்சிப்பு. ரட்சிப்பு சரியில்லை என்றால் மற்றதெல்லாமே முதல் கோணை முற்றும் கோணை என்பது போல மாறிவிடும். ஆகவே இந்த ரட்சிப்பின் படிகளிலே கூட 7 படி இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் சால்வேஷன் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் ரட்சிப்பிலேயே 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ரட்சிப்பிலேயே வேணுனால் குறித்து கொள்ளுங்கள். ரட்சிப்பில் 7 படி என்று சொல்லும்போது இருதயத்தில் குத்தப்படுதல், மனஸ்தாபப்படுதல், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்புக்கேற்ற அறிக்கை, ஒப்புரவாகுதல், நீதிகரித்தல், பரிசுத்தமாக்கப்படுதல், திருப்பி கொடுத்தல். இதெல்லாமே ஒரு ரட்சிக்கப்படும் போது நிறைவேறணும் இல்லையா? நாளத்தினாக நான் என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஆமேன், அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் படிகளில் முதல் ஸ்டெப்ஸ்லேயே 7 காரியங்கள். 1 இருதயத்தில் குத்தப்படுதல், 2வது மனஸ்தாபம், 3வது மனம் திரும்புதலுக்கேற்ற பாவ அறிக்கை, 4வது ஒப்புரவாகுதல், 5வது திருப்பி கொடுத்தல், 6வது பரிசுத்தமாக்கப்படுதல், மற்றது பாவ அறிக்கை. ஆமேன். ஆகவே தான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மேடுகளை மிதிப்பாய், கேடகமாக இருக்கிறார், அரணாய் இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பு என்று சொல்வது மிக மிக முக்கியம். ஆகவே தான் எப்பொழுதுமே நம்முடைய ரட்சிப்பை அப்படியே சரிப்படுத்தி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பில் கொஞ்சம் விலகிவிடக்கூடாது. அல்லேலூயா. ரோமரில் நாம் வாசிக்கிறோம், நான் விசுவாசியில் ஆன போது
ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் சமீபமாக இருந்தது போல இப்போ எப்படி இருக்கு? அதிக சமீபம் என்றால் அது அதிக கவனமாக ஜாக்கிரதையாக ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே தான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து பயப்படாதேன்னு சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு? பயப்படாதே என்று சொல்கிறார். நம்ம முன்ன சொன்னது போல நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை நீ எடுத்து வைத்து கொண்டு பார்த்தீர்கள் என்றால் தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள். தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன போது கர்த்தரே அவர்களை என்ன செய்தார் என்றால் மீதியானுடைய கையில் 7 ஆண்டுகள், முதலாம் வசனத்தில் இருக்குது, 7 ஆண்டுகள் அவர்களை என்ன செய்தார்? சிறையிருப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்தார், அடிமைத்தனத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்தார். நடந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்கள் விதை விதைத்தால் அவங்க அதை சாப்பிட முடியாது. மீதியானருக்கு பயந்து ஓடி குகைகளிலே, மலைகளிலே, கெபிகளிலே போய் தங்கி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. காரணம் கர்த்தரை விட்டு திரும்பி போனது நிமித்தமாக உண்டான அந்த சிறையிருப்பு. ஆனால் அந்த நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். 8வது வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. பாருங்க, இப்படியெல்லாம் முன்னே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த காரியத்தை ஞாபகப்படுத்தி தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. அந்த நாட்களில் தான் ஒப்புரா என்கிற இடத்துல கிதியோன் கோதுமையை அறுவடை செய்து கொண்டிருக்கிறான். 11-12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசின வார்த்தையின்படியே அவன் தன்னுடைய கோதுமையை களத்தில் அடித்து கொண்டிருக்கும் போது 12வது வசனத்தில் பராக்கிரமசாலியே கர்த்தரோட 12 கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். கர்த்தரோடு இருக்கிறார் என்ற சொன்ன உடனே அவன் ஒரு கேள்வியை கேட்டான். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பீர் என்றால் இருந்திருந்தால் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்கிறது என்று சொல்லி நான் எதனாலே அந்த மீதியானரை சிறையிலிருந்து மீட்பேன், ரட்சிப்பேன், ஜனங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறாரு. அவன் சொல்கிறான், நான் பலவீனன், என்னுடைய குடும்பம் சிறியது, எளியது, நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார். தீர்க்கதரிசி சொல்கிறார், அங்கே ஏஞ்சல் சொல்கிறாரு என்னன்னு, அதற்கு கர்த்தர், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட நீ போ, மீதியானிரை ஒரே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய் என்று சொன்ன பிற்பாடு ஒரு அடையாளத்தை இந்த கிதியோன் கேட்கிறான். அது கீழே உள்ள வசனங்களை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கர்த்தரை அவன் முகமுகமாக காண்கிறான். 22-23வது வசனங்கள். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சாவதில்லை. ஹல்லேலூயா. பயப்படாதே. ஏனென்றால் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நேரம், மீதியானருக்கு பயந்து கெபிகளில், மலைகளில் அவங்க ஓடி ஒளிந்து கொண்டு தாங்கள் விதைத்த விதையை கூட அரிக்க முடியாதபடிக்கு அப்படி இருந்த நேரத்தில் தான் கிதியோனுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ ஒரு நாளும் சாவதில்லை என்று சொல்லி இந்த காரியத்தை சொன்ன பிற்பாடு தான் யெகோவா ஷாலோம். அடுத்த வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதே. அப்படி சொல்கிற அந்த நேரம் பாருங்கள், நம்ம பயமுள்ள ஆவி அல்ல, பலனுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். 1 தீமோத்தேயு நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள அந்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏறக்குறைய 366 முறை இந்த வேதாகமத்தில் ஃபியர் நாட், பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். காரணம்,
365 வருஷத்தினால் 366 லீப் வருஷம் கூட. எல்லா நாட்களுக்கும் நாம் பயப்படக்கூடிய பல காரியம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதே. ஆமென். எஸ்ஐயா 41:10 என்ன பார்க்கிறோம்? பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமென். நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆகவே மூன்றாவது சொல்றாரு, உங்கள் கைகள் திடப்பட கிடவது. ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் நம்மை ரட்சித்தது மட்டுமல்ல, பயப்படாதே, உங்கள் கைகள் திடப்பட கிடவது. திடப்பட கிடவது என்றால் நமக்கு திடனில்லாமல் சோர்ந்து போகக்கூடிய, தளர்ந்து போகக்கூடிய பல சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் கூட நாம் கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? திடப்படுத்தி கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனால் இன்னும் நம்முடைய பலன் குன்றி போயிடுமே. ஆகவே பிரியமானவர்களே, வரும் போராட்டம், வரும் கஷ்டங்கள், வரும் உபத்திரங்கள், வரும் சோதனைகள் வரும். ஆனால் நாம் திடன் கொண்டு ஆண்டவருக்காக எழுந்து நிற்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உங்கள் கைகள் என்ன செய்யணுமா? ஸ்ட்ராங் ஹேண்ட், திடப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்து ஆண்டவர் நமக்கு முன்னே செல்லும்போது எந்த உபத்திரங்கள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனை எது வந்தாலும் சரி, ஜெயித்து ஆண்டவர் முன்னே செல்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாவே வழி திறக்கும், தடைகள் நீங்கும், தேவ நோக்கம் நிறைவேறும். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். ஆமா, புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கிடவது. எழுந்து நிற்போமா? இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என்ன ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்று கொள்ளும் ஐயனே. என்ன ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்று கொள்ளும் ஐயனே. நமதை தருமையா, உபத்திரவமுண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று. உபத்திரவமுண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்று. உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாரும் ஐயா, பலமதை தாருமையா. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதே, உங்கள் கைகள் திடப்பட கிடவது. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம்.
கத்தாவே 5 மாதங்களே இந்த வருஷத்தில் கடந்து 6வது மாதத்துக்குள்ளும் கத்தர் வர நீர் உதவி செய்தீர். கடந்த மாதங்களே எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி ஆண்டவரே நீர் கொண்டு வந்து இந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நீர் எங்களை நடத்துகிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள், உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கால்களுக்கு தீபமாயிருந்து இம்மட்டு நடத்தினபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கத்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம். கைகளை திடப்படுத்துவேன், திடப்பட கடவது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கைகள் எப்போது திடனாயிருக்க கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு கையின் பிரயாசங்கள், வேலைகள், வெளியிலும் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தாவே எங்களுடைய கரங்களை நீர் ஆசீர்வதிக்கிறார் போகிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, நீர் அப்படியே செய்ய நீர் வல்லமுள்ள தேவன். ஆண்டவரோட வாக்கு தத்தங்களெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள அதற்கு பாத்திரவான்களாக அந்த 7 ரட்சிப்பில் படிகளில் ஆண்டவரை நாங்கள் குத்தப்பட்டவர்களாக, ஆண்டவரே நாங்கள் திருப்பி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரை ரட்சிப்பை முற்றிலும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே இப்படிப்பட்ட காலங்களிலே ஆண்டவரே எங்களை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீ எப்போ வந்தாலும் சந்திக்க நாங்கள் ஆயத்தமாய் ஆண்டவரோட வருகையில் காணப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆண்டவரே கல்வி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, காலேஜ் மற்றும் எல்லா ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே வரும் இந்த ஆண்டு முழுவதுக்கும் கர்த்தாவே நல்ல படிப்பு, அறிவு, ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து தெய்வ பயத்தோடு பக்தியோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இன்னும் மாற்றும். எல்லா குடும்பங்களின் தேவைகளையும் கர்த்தர் நீ சந்தித்து கொடுத்து நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எல்லா டீச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம், வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வேலைகளுக்கு செல்லுகிற எல்லாரோடும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அவர்களையும் தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபித்தும்படிய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்த எல்லா தெய்வ மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு குறை இல்லாமல் நடத்தும். உடைய கரம் அவர்களை பிடிக்கட்டும். ஆண்டவரே எங்கள் கரங்களை கைவிடாதபடி பிடித்து கொண்டு நீர் எங்களை நடத்தும். எங்கள் கரங்கள் திடப்பட கடவுது என்று சொன்னீர் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களும் திடனாயிருக்க உதவி செய்வீராக. ஆவியான தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாளெல்லாம் உடைய செட்டைக்குள் மறைத்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் மாதத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் காலமெல்லாம் கொடுப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.